முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையொன்று வைக்கப்படும். அதாவது முறையான ஆட்சி செஞ்சு மக்களை பாதுகாக்கிற ஒவ்வொரு தலைவனும் அவன் கடவுளுக்கு நிகரானவன் அப்படின்னு நம்மளோட வள்ளுவர் சொல்லியிருக்காரு. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம அரசியல் பழகு அப்படின்னு 60 நாள் சேலஞ்சு, அதில் இன்றைக்கி முதல் நாள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரசியல் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அரசியல் அப்படின்றது வெறும் தொழிலோ அல்லது செயலோ யாரோ ஒருத்தர் செய்யக்கூடியது இல்லை. நம்மளோட எல்லாரோட உரிமை, நம்ம எல்லாரோட கடமை, நம்ம எல்லாரோட வாழ்வாதாரம் தான் இந்த அரசியல். அதாவது எப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் படிக்கிற படிப்புலேருந்து, நீங்கள் பார்க்குற வேலையிலேருந்து, நீங்கள் குடிக்கிற தண்ணியிலேருந்து, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, இது எல்லாத்தையும் உங்களோட பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் தீர்மானிக்கக்கூடிய ஒரே ஒரு கல்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசியல். எல்லாரும் அரசியலை விட்டு விலகி நின்னாலும் இந்த அரசியல் அப்படின்றது நம்மளை சுற்றி தான் நடந்துகிட்ருக்கும். அதனால் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை இந்த கல்வியை படிக்கணும். அதுக்காக தான் அரசியல் பழகு அப்படின்னு 60 நாள் சவால். மீண்டும் அடுத்த காணொலிகளில் அரசியலை பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம எல்லோரும் விவாதிப்போம். நீங்கள் யாரை தலைவனாக நினைக்கிறீங்க, நீங்கள் யாரை இறைவனாக்க போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.